தமிழக வெற்றி கழகத்தின் கழக தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க கழக பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நமது காஞ்சி மண்ணின் மைந்தன் காஞ்சி மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன் SBK தென்னரசு அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாங்காடு நகரம் மற்றும் குன்றத்தூர் நகரம் எனது பூத் தாவேகா பூத் பயிற்சி பட்டறைக்கு வருகை தந்துள்ள மாவட்ட கழக நிர்வாகிகளே, வார்டு கழக நிர்வாகிகளே, பூத் முகவர்களே மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகள் அனைவரையும், அணிகளின் நிர்வாகிகள் அனைவரையும் இங்கே பயிற்சி பட்டறைக்கு அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன ஆதியும் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களால் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் நமது மக்களின் உரிமைக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து வீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நம் அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனிமனிதராக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நம்மளுடைய பாசத்துக்குரிய தளபதி அவர்களுக்கு ஆணைக்கிணங்க கழகத்தின் ஓய்வறியா உழைப்பாளி பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதல்படி நம் காஞ்சிபுரம் மாவட்ட மண்ணின் மைந்தன் எங்கள் மாவட்ட செயலாளர் SP தென்னரசு அவர்களின் உத்தரவின் பேரில் காஞ்சிபுரம் மாவட்ட குன்றத்தூர் நகரம் மற்றும் மாங்காடு நகர தலைமை சார்பாக இன்று நடந்து கொண்டிருக்கும் வகுப்பு கழக செயலாளர்கள் பூத் நிர்வாகி அவர்களின் பயிற்சி பட்டறை வகுப்புக்கு மற்றும் கழக வளர்ச்சி பணி குறித்து ஆலோசனை கூட்டத்திற்கும் வருகை தந்திருக்கும் அனைத்து மாவட்ட நகர வார்டு மற்றும் சார்பணி நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். வார்டு கழக செயலாளருக்கான பூத் விளக்கம் கொடுக்கிறதுக்காக நம்முடைய குன்றத்தூர் நகர செயலாளர் SP பிரேம் ஆனந்த் அவர்களை மேடைக்கு வருகிறார்கள் என்று அன்புடன் வரவேற்கிறேன். தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எனது பூத் தாவேகா பூத் மற்றும் வார்டு செயலாளர்கள் அவர்களின் வளர்ச்சி குறித்து, கட்சி வளர்ச்சி குறித்து விவாதிக்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி மற்றும் பொதுச் செயலாளரின் ஆனந்த் மற்றும் காஞ்சி மண்ணின் மைந்தன் மாவட்ட செயலாளர் SBK தென்னரசு அவர்களின் வழிகாட்டுதலின்படி இங்கு வந்திருக்கும் குன்றத்தூர் நகர மற்றும் மாங்காடு நகர அனைத்து நிர்வாகிகள் அனைத்தும் வருக என வரவேற்று முதலில் இந்த நிகழ்ச்சியின் முதல் ஏற்பாடாக இந்த பயிற்சி பட்டறை துவங்க உள்ளது. இதன் முதல் கட்டமாக நம்முடைய வார்டு மற்றும் பூத் கழக நிர்வாகிகளின் முக்கியமான பொறுப்பு என்னவென்று நம் கழகத்தின் மூலமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதை கழகத்தின் சார்பில் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். முதல்ல பாத்தீங்கன்னா
மக்களுடன் நமது கட்சியை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாலம் வந்து ஒன்றியத்துக்கு கிளையும் நகரத்துக்கு வார்டு கழகங்களும். ஸோ அப்படிப்பட்ட நீங்க வார்டு கழக நிர்வாகிகளும் பூத்து நிர்வாகிகளுக்கும் எந்த ஒரு நிர்வாகிகளுக்கும் இல்லாத ஒரு முக்கியமான பணி வந்து உங்களுக்கு இருக்கு. அது எப்போ அப்படின்னா எலெக்ஷன் நெருக்கத்துல. ஸோ எலெக்ஷன் நெருக்கத்துல உங்களுக்கு என்ன வேலை அப்படின்றத ஒன்னொன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம கட்சி தலைமை வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதன்படி நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி நம்ம இந்த இருக்கிற 4 மாசத்துல நம்ம இந்த பணியை வந்து சிறப்பாக செஞ்சோம் அப்படின்னா நம்ம தளபதியை கண்டிப்பா 2026ல முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்கணும். உட்கார வைக்கிறதுக்காக தான் இந்த முழு ஈடுபாடோட நம்ம வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கட்சி தலைமை வந்து சில வழிகாட்டுதல் சொல்லியிருக்காங்க. பெருசா ஒன்றும் இல்லை. நமது கிளை கழகத்துல இல்ல வார்டுல குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேரை வந்து நம்ம நிர்ணயிக்கணும். ஒரு வார்டு ஒரு பூத்துக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு வார்டுல வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு வார்டு செயலாளர் இருக்காருன்னா அந்த வார்டு செயலாளர் இருக்கிற பூத்துல குறைஞ்சபட்சம் நம்ம 20 பேரையாவது வந்து நியமிக்கணும் பூத்து முகவரா. எதுக்காக அப்படின்னா இப்ப நம்ம ஒரு அந்த பூத்துல வந்து ஒரு வார்டு செயலாளர் மட்டும் வேலை செஞ்சா நம்மளால அந்த எலெக்ஷனை வந்து ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒன்னா சேர்ந்து உழைச்சா மட்டும்தான் அங்க நம்ம பண்ண முடியும். ஒரு வார்டு செயலாளரோ இல்ல பூத்துல நம்ம போடுற ஒரு 3 நிர்வாகிகளோ அவங்க மட்டும் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்மளால முடியாது. அதுக்காக தலைமை என்ன சொல்றா, ஒரு 20 பேரை நியமிச்சு அந்த 20 பேரை 4 குழுவா பிரிச்சு, ஒரு குழுக்கு 5 பேருன்ற மாதிரி 4 குழுவா பிரிச்சு அந்த ஒரு பூத்துலயும் வேலை செய்ய சொல்றாங்க. எப்படி வேலை செய்ய சொல்றாங்க அப்படின்னா முதல்ல வந்து வாக்குச்சாவடி குழு. வாக்குச்சாவடி குழுனா எலெக்ஷன் பூத்ல வந்து நம்ம ஒரு 5 பேர் உட்கார வைப்பாங்க ஒரு கட்சியிலையும். ஸோ அந்த 5 பேரை நம்ம கரெக்டான ஆளா நியமிச்சு அவங்கள உள்ள உட்கார வச்சு கரெக்டான வாக்கு வந்து உழுதா, கரெக்டா வந்து நம்மளோட கட்சி சாப்பிட்டு வரவங்க எல்லாருமே கரெக்டா இது பண்றாங்களா, இல்ல உள்ள ஏதாவது குளறுபடி நடக்குதா, இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு வாக்குச்சாவடி குழுன்றத ஒரு இது ஃபர்ஸ்ட் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து வாக்குச்சாவடி வழிகாட்டுதல் குழு. இப்போ நம்ம எலெக்ஷன் நம்ம ஓட்டு போட போறோம். ஸோ நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நம்ம பூத்துக்கு முன்னாடி வந்து சேர் போட்டுன்னு எல்லா கட்சிக்காரங்களும் உட்காந்துருப்பாங்க. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஒரு ஓட்டு போடும்போது. ஸோ அப்படி நம்மளோட பூத்துல நம்ம கட்சி சார்பா நம்ம ஒரு 5 பேர் உட்கார வச்சு வரவங்களை நம்ம ஓட்டு போட வருவாங்க. ஸோ வரவங்களை அவங்களுக்கு என்ன குறை இருக்கு, ஏதாவது அவங்களுக்கு பூத் லிஸ்ட் எதாவது மிஸ் ஆயிருக்கலாம், ஏதோ வேணா இருக்கலாம். அந்த டைம்ல நம்ம கட்சிக்காரங்க போய் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் நம்ம கட்சி மேலேயே வரும், நம்ம வேலையை வரும். ஸோ இது 2வது குழு. 3வது குழு வந்து ஆதரவாளர்களின் வாக்கை தனியாக பிரித்தல். நம்மளோட ஆதரவாளர்கள் தனியா இருப்பாங்க. இப்போ ஒரு பூத்துலயும் இப்போ நம்ம போய் கேட்டா கூட ஒரு குடும்பத்துக்கு 2 ஓட்டு போடுறதுக்கு இப்ப தயாரா இருக்காங்க. டிவிக்கு கன்ஃபார்மா இருக்காங்க. எல்லாரோட மனசுலயும் தளபதி இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற ஆதரவாளர்களை நம்ம வந்து தனியா பிரிச்சு அவங்களோட வாக்கு வந்து நம்ம பூத்துல எத்தனை இருக்கு அதுக்கு தனியா ஒரு குழு, அது தனியா ஒரு 5 பேர். இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு நகர செயலாளர் போய் ஒரு வார்டுல வேலை செய்ய முடியும். ஆனா அந்த வார்டு செயலாளருக்கு தனித்தன்மை என்ன இருக்குன்னா அந்த வார்டுல இருக்கிற ஒரு பூர்வீகமா இருப்பாரு அந்த வார்டு செயலாளர். அந்த வார்டுல இருக்கிற எல்லாரோட வீடும் வந்து எல்லாருக்குமே அந்த வார்டு செயலாளருக்கு கன்ஃபார்மா தெரியும். 25% 30% கன்ஃபார்மா வந்து அவங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க, கூட பழகினவங்களா இருப்பாங்க, சின்ன வயசுல இருந்து டிராவல் பண்ணவங்களா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வார்டு செயலாளரோ பூத்து முகவரோ நேரடியா போய் அவங்க வீட்டுல அணுகிறதுன்றது வந்து ரொம்ப ஈஸியானது. கன்ஃபார்மா போய் அவங்க ஜாலியா போய் அவங்க வீட்டுல உட்காந்து பேசுற மாதிரி என்ன பண்ண போறீங்க, அடுத்து யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட பேசி ஈஸியா நம்ம வந்து அவங்களோட ஓட்டை வந்து நம்ம வந்து சேகரிக்கலாம். ஸோ அப்படி அந்த ஆதரவாளர்களுக்கு தனியா பிரிச்சு நம்மளோட பூத் ஓட்டிங் கவுண்ட் எவ்வளவு இருக்குன்றத அதை பிரிக்கிறதுக்காக தனியா ஒரு குழு. இது வந்து 3வது குழு. 4வது குழு முக்கியமான குழு என்னன்னா முடியாதவங்க இருக்காங்கல்ல, வயசானவங்க, வயதானவர்களும் பிசிக்கலி சேலஞ்சா இருப்பாங்க நம்ம வார்டுல நம்ம பூத்துல. ஸோ அவங்கள நம்ம வந்து பத்திரமா வந்து வாக்குச்சாவடி வர வச்சு அவங்கள ஓட்டு போட வச்சு பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு தனியா ஒரு குழு. இந்த மாதிரி ஒரு பூத்துக்கும் 20 நபரை நியமிச்சு அந்த 20 நபரையும் வந்து 4 குழுவா பிரிச்சு இந்த மாதிரி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம இந்த எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கிடங்க இன்று நமது குன்றத்தூர் நகரத்திலும் மாங்காடு நகரத்திலும் இணைந்து எனது பூத் தாவேகா பூத், இதுதான் நம்மளோட கான்செப்ட். இனிமேல் நம்ம தளபதி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னோட பூத்து தாவேகா பூத்து, இதுதான் நம்மளோட வேத மந்திரமா இருக்கணும். அதே மாதிரி வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு தளபதி வந்துட்டு சோலோவா தனியா கூட்டத்துக்குள்ள இல்லாம சிங்கமா இன்னைக்கு காலத்துல இறங்கி 2026 முதலமைச்சரா உட்கார போறாரு.
11 கட்சிகள் 12 கட்சிகள் இணைந்து ஒரு தேர்தலை சந்திக்கின்ற மத்தியில நம்ம தளபதி சிங்களா இருக்காரு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எல்லா கட்சிகளும் சேர்ந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இப்போ நமது தமிழக வெற்றி கழகத்துல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன தெரியுது? அப்போ தமிழக வெற்றி கழகம் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா வலிமையா போயிட்டு இருக்கு. சோ அப்போ நம்ம அந்த தமிழக வெற்றி கழகத்துல இருக்க நம்ம எப்படி இருக்கணும்? இன்னும் வேகமா இருக்கணும், இன்னும் வேகமா இருக்கணும். அப்பதான் நம்ம தலைவரை அந்த அரியணையில உட்கார்ந்து அழகு பார்க்க முடியும். படிவத்தையும் பூர்த்தி பண்ணிக்கலாம். தென் நீங்க உறுப்பினர் சேர்க்கையை நடத்திக்கலாம். நம்ம அந்த உறுப்பினர் சேர்க்கையை எப்படி பண்றது? ஒரு பூத்துல போயிட்டு நம்ம உறுப்பினர் சேர்க்கணும். அந்த பூத்துல வந்துட்டு நம்ம உறுப்பினர் கண்டிப்பா இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து